தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கதையில் சொல்லியிருக்கிற பிரச்சனைகள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் உண்மையிலேயே இது ஒரு இமோஷனல் படம். நான் நிறைய படத்துக்கு அழவே மாட்டேன். ஆனால் இங்கே ஒரு பக்கத்துலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவு ஒரு நம்மளுமே அந்த மக்களாக இது வரைக்கும் இங்கே நம்ம அந்த மாதிரி ஒரு வேற்றுமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் பாதிச்சிருக்கு. கண்டிப்பாக கண்ணு கலங்குறதுலே தெரியுது. இந்த மாதிரி ஒரு படம் வந்து இன்னும் நம்மளை வந்து இந்த தத்துவத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தூண்டுகிற ஒரு படம்னு சொல்லுவேன். விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங் வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப யதார்த்தமாக வந்து நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலான ஃபிலிமாக இருந்துச்சு. தமிழ்நாடோட சமூக நீதி அரசியல் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஆணித்தரமாக பேசினது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற எல்லா நாடுகள்லையும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சிங்கப்பூர்லேயும் நம்மளாம் வந்து மற்ற நாடுலாம் இப்படி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயத்த இந்த கதையில் சொல்லியிருந்தாங்க. பெரியார் வந்து நினைக்கிற பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு நான் மஞ்சு வாரியரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கேள்வி என்ன, ஹவ் வாஸ் த மூவி? விடுதலை 2 பார்த்தீங்களா? தூங்கிட்டீங்களா? This time for lights, camera, action. ஏந்த சீவல்ல அந்த படம் இல்லடா. அந்த ப்ரோ அது செம ஹிட் ப்ரோ. அந்த படம் பக்கம் வந்துருங்க ப்ரோ. வெல்கம் பேக் டு தி எபிசோட் ரிவ்யூ. டுடே வாட்சிங் விடுதலை 2. விடுதலை இயக்கன்றது ஒரு பழைய இயக்கத்தை பற்றி தமிழ்நாட்டில் நடந்ததை சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்த்தா நம்மளோட கடமைகளை சொன்னால் எதிர்ப்பு தெரிவித்தா என்ன நடக்கும், அவங்க நம்மளை எப்படி நசுக்கிறாங்க அப்படின்றத படத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. முதல் பாட்டோட 2வது பாட விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் பாதிச்சிருக்கு. கண்டிப்பாக கண்ணு கலங்குறதுலே தெரியுது. ஸோ மிஸ்டர் விஷ்ணு, ஸோ படம் பார்த்துருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் த மூவி? பொதுவாகவே எனக்கு வெற்றிமாறன் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய சோஷியல் ரிஃபார்மேட்டிவ் மெசேஜஸ், நிறைய சமூக சீர்திருத்த கருத்துக்கள் இருந்தது. அண்ட் இட்ஸ் ஸ்டில் சோஷியலி ரெலவெண்ட். ஏன்னா தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கதையில் சொல்லியிருக்கிற பிரச்சனைகள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் பின்னோக்கி போயிருந்தாலும் ஒரு பீரியட் ஸ்டோரியாக இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் சோஷியலி ரெலவெண்ட்டாக இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற எல்லா நாடுகள்லையும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சிங்கப்பூர்லேயும் நம்மளாம் வந்து மற்ற நாடுலாம் இப்படி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயத்த இந்த கதையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். மக்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக பார்க்க வேண்டிய ஒரு படம். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. இப்போ நம்ம கூட மிஸ்டர் தவனேசன் இருக்காரு. வணக்கம். அதாவது நான் சொல்லி இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹாய் சார். வணக்கம். விடுதலை 2 ஃபர்ஸ்ட் டே 8 PM ஷோ பார்த்துருக்கீங்க. படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே நேரத்தில் ரொம்ப இன்டென்ஸாகவும் இருந்துச்சு. பட் பார்ட் 1 பார்த்தவங்க வந்து பார்ட் 1ல் இருந்த அபிப்பிராயம் என்னவா இருந்ததோ, ஐ திங்க் அதை விட அந்த இன்டென்சிட்டி ஒரு மேபி 1 notch கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இன் சர்டன் சீன்ஸ். பிகாஸ் பார்ட் 1 கொஞ்சம் ரோவாக இருந்துச்சு, இதில் கொஞ்சம் கம்மி. பட் ஸ்டில் ஹெவி அண்ட் ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம். வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். ஹலோ மிஸ்டர் விதுன், ஸோ ஹவ் வாஸ் த மூவி? ஹவ் வாஸ் விடுதலை 2? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலான ஃபிலிமாக இருந்துச்சு. தமிழ்நாடோட சமூக நீதி அரசியல் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஆணித்தரமாக பேசினது. அதே நேரத்தில் ப்ரீச்சியாக இல்லாமல் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி லாஸ்ட் 20 minutes ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வெற்றிமாறனோட இன்னொரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தனால தான் ஒன்றை மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மிஸ் யாழினி ஃபைட் கூட இருக்கோம். எஸ், ஹலோ யாழினி. ஸோ இன்னைக்கு வந்து விடுதலை 2 8 PM ஷோ பார்த்துருக்கீங்க. படம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? படம் வந்து ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னால் அதில் வந்து ஒரு பர்சனல் லெவலில் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து கம்யூனிசம் பற்றி அப்புறம் பெரியார் பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு அப்போ வந்து அதெல்லாம் கேட்டோன்னே பெரியார் வந்து நினைக்கிற பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு நான் மஞ்சு வாரியரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதெல்லாம் பார்த்தப்ப என்னால் நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம்ஸ் நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன் அதை பார்க்கும்போது. பிகாஸ் அவ்வளோ அராஜகம் பண்ணுவாங்களா போலீஸுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் தரமாக இருந்துச்சு, வெற்றிமாறன் படம் மாதிரி இருந்துச்சு. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ், ஸ்டோரி வைஸ், எக்ஸிக்யூஷன் மொத்தமாக உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அண்ட் விடுதலை 1 அண்ட் விடுதலை 2 பார்க்க போனால் ஒரு கோர்வையாக வந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ்.
அண்ட் வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன், அவரோட ஐடியாலஜிஸ் எப்படி இதில் இன்புட் பண்ணியிருக்காங்க, அது உண்மையிலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங் வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப யதார்த்தமாக வந்து நடிச்சிருக்கிறாரு. அவரோட வெற்றிமாறன் சாரோட ஐடியாலஜிஸ், அவரோட கேரக்டர் எப்படி உள்வாங்குறாரு, அதை எப்படி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறது வந்து உண்மையிலே நல்ல விதமாக பண்ணியிருக்கிறாரு. இளையராஜா சாரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலி ஆல்சோ இட் வாஸ் வெரி நைஸ். சில காட்சிகளை வந்து டயலாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அது மக்கள்கிட்ட எப்படி இம்பேக்ட்ஃபுல்லாக அதே இம்பேக்டோட கொண்டு போய் சேர்க்கணுன்னு வந்து சவுண்ட் டிசைனிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் சில காட்சிகள், ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி சாரோட அவர் எப்படி எதிர்த்து நிற்கிறாரு, and there's one particular scene and message that they have conveyed in this film. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை, டெஃபினட்டாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த படம் முழுக்க வந்து மஞ்சு வாரியர் வந்து கட்ட முடியாதான் இருந்தாங்க. அதுக்கும் ஒரு காரணம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் சில டைமுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியோட இணைந்ததுக்கு அப்புறம் இன்னொரு காரணமும் சொல்லிட்டு முடியை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம், அதுக்கான மெசேஜ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. அது நீங்கள் சினிமாவில் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டுக்கிறேன். சார், இப்போ தான் விடுதலை பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் டே 8 PM ஷோ எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசை உருக வைக்கும் மாதிரி நிறைய சீன் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும், ஆனால் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும். ஏன்னா எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் இஸ் கவுண்ட்ஸ்லாம் இந்த மூவி. கேள்வி என்ன, ஹவு வாஸ் த மூவி? விடுதலை 2 பார்த்தீங்களா? தூங்கிட்டீங்களா? இல்லை, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதானா? as a filmmaker-ஆ நீங்கள் விடுதலை 2 வந்து எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் that's rumors, பட் படம் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனால் படம் நல்லா இருந்துச்சு. ஸோ it was a really good film, but it wasn't as good as விடுதலை 1, and I think it was a proper closure. So yeah, the movie was good. It was a proper closure. Yeah, so it was good. Yeah. நீங்கள் சொல்லுங்கள் சார். சாப்பு சட்டெல்லாம் போட்டிருக்கீங்க? இல்லை இவன் சொன்னது தான். கலங்கிருக்கு. இல்லை கண்ணெல்லாம் கலங்க. எல்லா இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. இப்போ விடுதலை 1ஓட உங்களுக்கு விடுதலை 2 தான் பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. ஆமாம், அதோட கண்டினியூவாக பார்த்ததால நல்லா இருக்கு. சோஷியலி ரெலவெண்ட் ஃபில்ம், நிறைய சமூக சீர்திருத்த கருத்துக்கள், சோஷியலி ரிஃபார்மேட்டிவ் மெசேஜஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து சோஷியல் ரிஃபார்மேட்டிவ் மெசேஜ் பற்றி சொல்லியிருந்தீங்களா? பர்சனலி ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஐ லவ் ஃப்ரம் யோர் ரீசன்ட் ஒர்க்ஸ் இஸ் விலங்கு. ஸோ அதுவும் நீங்கள் இஸ் அபவுட் சோஷியல் ரிஃபார்மேட்டிவ். ஸோ அபவுட் ஹவு பிரிசனர்ஸ் ஃபேஸ் அவங்களோட கஷ்டங்கள்லாம் எப்படி நம்ம சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு முன்னேறணும்னு வந்தால் கூட முன்னேற விடாமல், தேர்ஸ் a lot of harsh social environments where முன்னேற விடுறதுக்கும் ஒரு வாய்ப்பும் தராமல் இட்ஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் them back. You know, so that was one of the reasons why I wanted to ask you. I was like, okay, நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு. So how was your journey? உங்கள் குருஷேத்திரமாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் படம் எல்லாமே அந்த ஒரு மெசேஜாகவே இருக்கு. ஓகே, குருஷேத்திரம் வந்து என் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது டைரக்டர் தவமணியோட படம், அவரோட ஐடியாஸ். அண்ட் மேபி அது வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணது எனக்கு வந்து எப்போதுமே நம்ம ஏதாவது ஒரு கான்டென்ட் எடுத்தோம்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அஃப்கோர்ஸ் மீடியா அப்படிங்கிறது என்டர்டெயின்மெண்ட் பேஸ் தான், முக்கியமாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் ஏதாவது மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சரி அது மூலமாக என்ன கருத்து சொல்ல முடியும்னு. அண்ட் ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கருத்து என்னன்னா, இப்போ வந்து பிரிசனர்ஸ், எக்ஸ் கான்விக்ட்ஸை நம்ம எப்போதுமே தப்பாக தானே பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் தப்பு செஞ்சுட்டு தான் உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறமும் ஒரு மனுஷன், அது எக்ஸ் கான்விக்டாக இருக்கணும் இல்லை, ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறம் ஏன் நம்ம அவனை மன்னிக்க மாட்டேங்கிறோம், ஏன் எப்போதுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அந்த கருலேருந்து ஆரம்பிச்சது தான். அண்ட் அதுக்கப்புறம் வேறு கிரைம்ஸ்லாம் யோசிக்க ஆரம்பிச்சது. இதை பற்றி பேசினா ஒரு 1 hour பேசலாம். சுருக்கமாக சொல்லணுன்னா, எப்போ ஒருத்தர் கையில் விலங்கு விழுதோ அவங்கள ஏதோ காட்டிலேருந்து தப்பிச்சு வந்த விலங்கு மாதிரி தான் மற்றவங்க பார்க்குறாங்க. இந்த போக்கு கண்டிப்பாக மாறணும். கொலை பண்ணால் கூட நம்ம சமுதாயத்தில் ஏற்றுக்குவோம். ஆனால் ஒரு ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு செக்ஷுவல் கிரைம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமாக தான் பார்ப்போம், ரொம்ப கேவலமாக பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கே, அவங்க குடும்பம் எப்படி பார்க்குறாங்க, அதனால் அவங்க குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் அந்த தப்புலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறம் அவங்க திருந்தினதுக்கப்புறம் மறுபடியும் சொசைட்டி அவங்கள திரும்ப குத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். அதுலேருந்து வந்தது தான் விலங்கு. And yes, you have really opened eyes for a lot of people through this project. And coming back to the topic, விலங்கு 1 or விலங்கு 2? விலங்கு 1 தான் முடிஞ்சிருக்கு. சரி விடுதலை 1. சரி, விலங்கு பற்றி பேசிட்டு இருந்தோமா, அதுக்கு டீப் இன் இது போயிட்டேன். யோசிச்ச one of the titles was விடுதலை.
விலங்கு டைட்டில் வரலன்னா விடுதலைன்னு தான் வச்சிருப்போம். அந்த நேரத்தில் விடுதலை 1 படம் வந்துருந்துச்சா, காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு தான் விலங்குன்னு ஃபைனலைஸ் பண்ணோம். அதெல்லாம் தோழரே, அப்படி என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். இல்லை நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி படம். இட்ஸ் அ குட். யூஸ்வலி பார்ட் 2 படம் வந்து நல்லா இருக்காது ஜெனரலி, பட் இந்த கண்டினியூஷன் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அண்ட் யூனோ இட் சார்ட் ஆஃப் லைக் இட்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் பேசிக்கலி. இந்த கேரக்டர் ஸ்டுட் அவுட் டு யூ த மோஸ்ட்? வெரி குட் கொஸ்டின். வாத்தியார் தான். வாத்தியார் கண்டிப்பா குமரேசன் கேரக்டர் தான். பிகாஸ் லைக் இட்ஸ் டெக்னிக்கலி டு மீ தட் வாஸ் லைக் மனசாட்சி வேர் லைக். ஸோ நிறைய பேரோட மனசாட்சி வந்து இது சரியா தப்பாங்கிற அந்த பாஃப்லா ஒரு டிலமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இட் வாஸ் அ குட். நல்ல கதை. அந்த எண்டிங் தான் செம்மையா இருந்துச்சு. மறக்காம பாருங்க. பாலா யாருன்னு பாரு. I personally feel வெற்றிமாறனோட வீக்கஸ்ட் தான் டைரக்ஷன். விடுதலை 2. ஏன்னா பார்த்தோன்னா நிறையா இடத்துல வந்து லைக் சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், டேரக்டர்னா எல்லாத்தையும் ஓவர் லுக் பண்ணுவாங்க. நம்ம சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், தென் டப்பிங்குமே நிறைய இடத்துல வந்து லைக் ரொம்ப மெஸ்ட் அப் ஆச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வீக்கஸ்ட். அண்ட் ஆல்சோ ரைட்டிங் வைஸ் நாட் ஹிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆல்சோ. So you're saying that technical wise it was a bit not the strongest, and writing was the weakest compared to his other films? I wouldn't say weakest as writing also, because அவ்வளோ இது இல்லை. பட் பார்ட் ஒன் கரெக்டாக இருந்ததுனால பார்ட் 2 was manageable to watch. It was good to watch. So yeah. சரி, எனக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு இந்த 2 படம் பார்த்ததில்ல and you had to choose. I sorry to put you in this spot. விடுதலை 1 விடுதலை 2? ஐ திங்க் நான் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் விடுதலை 1 எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் விடுதலை 1ல வந்து அந்த சூரியோடைய கதாபாத்திரம், அதில் இருந்த அந்த இன்னசென்ஸ், அண்ட் அது மூலமா வந்து பிகாஸ் அதில் தான் அந்த படத்துடைய அந்த கருப்பொருளே வந்து அறிமுகமாகுது. ஸோ ஃப்ரம் அண்ட் எஸ்பெஷலி சூரியஸ் பெர்ஃபார்மன்ஸ், அந்த இன்னசென்ஸ், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அது செட்ஸ் விடுதலை 1 a bit higher than part 2. Out of all this character, I mean நீங்க குமரேசன் சொன்னீங்க, but just to confirm, your favorite character from this entire franchise ever? ஆமா, நீங்களே சொல்லிட்டீங்க, குமரேசன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச. குமரேசன் மறுபடியும் நீங்க தானா? The question I have for you is விடுதலை 1 விடுதலை 2 if you had to choose? விடுதலை 1 பார்க்கும்போது நிறைய கோவம் இருக்கும். லைக் the certain scenes பார்க்கும்போது இஸ் லைக் என்ன இந்த மாதிரி ப்ரூட்டாலிட்டியோட இருக்கு இந்த kind of thing. விடுதலை 2 வந்து எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் இருந்துச்சு, ஒரு லைக் ஒரு கண்டினியூவேஷன், ஒரு well gel the movie. அதனால விடுதலை 1 and விடுதலை 2 ஆனா எனக்கு விடுதலை 2, ஏன்னா அந்த ஹோல்சம் ஃபீலிங் கிடைச்சிருச்சு. The film was good and I really like the ending of the film. அந்த நல்ல ஒரு எண்டிங் கொடுத்தாங்க க்ளோஷரில். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி ஆரம்பித்தாங்களோ அதோட க்ளோஷர் நல்லா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் வாஸ் ஓவரால் ஒரு நல்ல ஒரு எபிக் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். சேம், ஏன்னா அது it's a end, you see. It could be a beginning as well. So but I prefer 2 because there was a good transition, there was a good end. Okay guys, so விடுதலை 1 or 2? விடுதலை 1. நீங்கள் சொல்லிட்டீங்க. 1. Okay. So how was வெற்றிமாறன் direction for விடுதலை 2 compared to 1? விடுதலை 1ல இன்னொரு இமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ்க்காக ரூட் பண்ணுறது அண்ட் எப்படி சொல்கிறது, நம்ம லைக் கேரக்டர்ஸ்க்காக பாவப்படுறதெல்லாம் இருந்துச்சு. இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் தி எண்டு அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, டுவர்ட்ஸ் தி எண்ட் அதை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மீதி உள்ள படத்தில் அந்த அளவுக்கான ஒரு இமோஷனல் கனெக்ட் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் விடுதலை 1ல அது கன்சிஸ்டண்ட்டாக படம் ஃபுல்லாக இருந்துச்சு. So the way of emotional character arc was a bit down compared to the previous one. It was more emotionally connecting. Yeah, part 1 was more connected. ஆக்சுவலி இவங்க வீட்டில் நிறைய இதை பற்றி பேசியிருந்தாலும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலுமே அந்த படத்தை பார்க்கும்போது டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது, ரிலேட் பண்ண முடியுது. அதுவும் இதுக்கு வந்து விடுதலை பார்ட் 1 பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலி நான் பார்க்கல, உண்மை அதுதான். ஸோ பார்ட் 2 பார்த்தாலுமே இது வந்து எனக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க என்னென்ன தெரிவிக்கணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே தெரிவிச்சாச்சு. அண்ட் உண்மையிலே இது ஒரு இமோஷனல் படம். நான் நிறைய படத்துக்கு அழவே மாட்டேன், ஆக்சுவலி அழவே மாட்டேன். ஆனால் இங்கே ஒரு பக்கத்துலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவு ஒரு நம்மளுமே அந்த மக்களாக இது வரைக்கும் இங்கே நம்ம அந்த மாதிரி ஒரு வேற்றுமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலுமே அது அவ்வளோ கனெக்ட் பண்ணி வச்சு அந்த பெயின் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. என்னன்னா நம்மளுக்கு உண்மையிலே அந்த ஒரு வில்லன் மேலே அந்த கோவம் இருக்குது. அதே மாதிரி ஒரு தகவலுக்கும் ஒரு உண்மைக்கும் என்னென்ன வேற்றுமை இருக்குது, நிறைய கற்றுக் கொடுக்குது. இது அதே மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் என்கரேஜ் பண்ணுற ஒரு படம். அதனால எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்க. அடுத்த கேள்வி என்ன வச்சிருக்கேன்னா, இப்போ நிறைய கேரக்டர்ஸ் பற்றி சொன்னீங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஆல் டைம் ஃபேவரட் கேரக்டர்னா யாரும் சொல்லுவீங்க?
எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட்னா வந்து சூரி தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஒரு ரொம்ப அழகான கேரக்டர் ஆர்க் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து வேலை மட்டும் தான் பார்க்கணுன்னு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து எப்போ வந்து ஒரு போலீஸாக வந்து மக்களுக்கு உண்மையாக இருக்குன்னு அவர் டிசைட் பண்ணாரோ அப்போ வந்து ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். என்னதான் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப நல்லா நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும் எனக்கு சூரியோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு விடுதலை 1 or 2 அப்படின்னு கேட்டிருந்தீங்களா? சரி, இப்போ தான் ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் விடுதலை 1 ஃபுல்லாக பார்த்ததில்ல, பிட்ஸ் அண்ட் பீசஸில் தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் விடுதலை 2 பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஐ லைக் இட். நான் மறுபடியும் போய் ரீவிசிட் பண்ணி ஃபுல்லாக அந்த படத்தை பார்க்கணும். இன்றைக்கி வசனம்ல போட்டிருக்காங்க, இங்கே வந்துட்டதுனால பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். விடுதலை 1ல வந்து சூரி தான் மெயின் கேரக்டர் இல்லை, அதில் வந்து விஜய் சேதுபதி வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர், அதாவது கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருப்பார். அண்ட் இதில் வந்து அவர் மெயின் இல்லையா, போய் பார்க்கணும். பட் இதுவே நல்லா இருந்தது. ஐ லைக் விடுதலை 2. ஆனால் நீங்கள் விடுதலை 1 பார்க்கலன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்களா? ஓகே, இந்த 2 படம் பார்த்ததில் விடுதலை 1 விடுதலை 2 அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வச்சா எந்த படம் சொல்வீங்க? நான் நினைக்கிறேன் எனக்கு விடுதலை 2 தான் இன்னும் வந்துட்டு இதுவாக இருந்துச்சு. ஏன்னா விடுதலை 1 ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. பட் விடுதலை 2ல தான் வந்துட்டு அந்த எசன்ஸ், எதனால இப்படி நடக்குது, என்ன விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சு. ஓகே, உங்களுக்கு? இங்கே எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலுமே இந்த பிளாட் மொத்த பிளாட்டுமே அந்த காம்ரேட் தோழர் கேன்னு ஒருத்தர் இருந்தார்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் இல்லைன்னா இந்த மொத்த கதையுமே இல்லை. ஹீ இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த அந்த இவர் ஏன்னா இங்கே ஒரு பெருமாள் வர்றதுக்கு அவர் அந்த காம்ரேட் கேக்கே தேவைப்பட்டுச்சு. அதனால எனக்கு இந்த மொத்த கதைக்குமே அவர் தான் ஒரு மூலதனம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அவர் சொன்ன நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அவர் சொல்ல நினைச்ச நிறைய விஷயங்கள் அது அப்படியே அவங்க அழகாக காமிச்சனால எனக்கு அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. So compared to typical Indian movies, okay, what is so different about this Vetrimaran's movie? Usually அவங்க இந்த சென்சிட்டிவ் டாபிக்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது கருத்து இருக்கா? வெற்றிமாறன் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா அதில் ரியலிசம் அண்ட் ராவாக இருக்கிறது. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் ஒரு விஷயம் சொல்லுவோம் தெரியுமா, கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு. இப்போ நிறைய படத்தில் என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக, குறிப்பாக காமெடி இருக்கணும், ஒரு கிளைமர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரிஞ்சாக ஏதாவது வைப்பாங்க. அண்ட் தட் இஸ் த பெயின் ஆஃப் மெனி மூவிஸ். நல்ல படமாக இருக்கும், நல்ல கதையாக இருக்கலாம், ஆனால் அதில் ஏதாவது கிரிஞ்சாக வச்சுருவாங்க. வெற்றிமாறன் சுத்தமாக அதை அவாய்ட் பண்ணிடுவார். அது எவ்வளோ ரியலாக இருக்க முடியுமோ, எவ்வளோ ராவாக இருக்க முடியுமோ அப்படி வச்சுருப்பார். தேவைப்படாமல் ஒரு காமெடி இருக்காது, தேவைப்படாமல் ஒரு மசாலா இருக்காது. ஸோ அந்த வகையில் ஐ என்ஜாய் வெற்றிமாறன்ஸ் மூவிஸ். அஃப்கோர்ஸ் சமயத்தில் ஓவராக வைலன்ஸ் இருக்கும், அதை தவிர்த்து ஒரு கதைக்காக, ஒரு மெசேஜ்க்காக அண்ட் பியோர் ஃபில்ம் மேக்கிங்காக பார்க்க முடியுதுன்னா வெற்றிமாறன் படங்கள் பார்க்கலாம். ஸோ ஐ அப்ரிஷியேட். Okay, so last question today is out of 10, how much will you rate this movie? Out of 10, ஓகே, எஸ், எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. பட் ஐ ஹேவ் டு சே டுவர்ட்ஸ் த லாஸ்ட் குவார்ட்டர் கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருந்தாங்க. ஐ ஃபெல்ட் அந்த கிளைமேக்ஸே ஒரு 30 minutes போச்சு, அது கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இல்லைன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ ஐ கேன் கிவ் இட் about 6.5 to 7. Okay, sir. Thank you so much. Thank you. So the final question I have for you guys for today is, out of 10 இந்த படத்துக்கு எவ்வளோ தருவீங்க? I'll give 9 out of 10 because எனக்கு அந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப வந்து காரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை முன்னாடி, அதனால வந்துட்டு 2-3 தடவை வந்தோன்னே அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. பட் படம் வைஸ், பிளாட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள்? எனக்கு வந்து இட் இஸ் I would say 8.5. ஏன்னா வெற்றிமாறன் சார் பண்ணுற ஒரு படம் நம்ம எதிர்பார்த்து தான் வரும். இட்ஸ் கோயிங் டு பி ரஃப், இட்ஸ் கோயிங் டு பி காரி. அவங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் ஒரு சில ஒரு அந்த 2.5 அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒருவேளை இன்னுமே கொஞ்சம் சில விஷயங்களை இன்னும் டோன் அப் பண்ணியிருக்கலாம், சில விஷயங்கள் டோன் டவுன் பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு பார்க்குற ஆளாக இது நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும்ல நம்மளுக்கு. அதாவது அந்த அநியாயம் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. பட் அதெல்லாம் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். 10 அதனால. Thank you very much. That was really good. பேட்டி எடுத்துக்கிறோம். Thank you. பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you. The final question I have for you today is, out of 10 இந்த படத்துக்கு எவ்வளோ தருவீங்க? Out of 10, I think it's difficult to give a rating. ஏன்னா ஒரு பொழுதுபோக்கு படம்னா இது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு சொல்லலாம். பட் இது வந்து அதையும் தாண்டி வந்து இதில் நிறைய ஆழம் இருக்கு. எனக்கே இது புரிஞ்சுதா கூட எனக்கு தெரியல, பிகாஸ் அதை திருப்பி பார்த்து. அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து இன்னும் நம்மளை வந்து இந்த தத்துவத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தூண்டுகிற ஒரு படம்னு சொல்லுவேன். பட் if you are talking, I think personally I would say 8. But I don't think it will be a fair assessment, because எனக்கு இன்னும் புரிதல் ஜாஸ்தியா இருந்து நான் திரும்பி பார்த்தேன்னா maybe I can appreciate it more. Okay. Thanks sir, ரொம்ப அழகா பேசுனீங்க. Thank you. ரொம்ப ஸ்டைலிஷா. Thank you for giving your time today. Out of 10, how much will you rate this movie? Honestly, I'll rate it as 7.5. அங்கங்கே கொஞ்சம் ட்ராக்ஸ் இருந்துச்சு. டெக்னிக்கலி
for those technical aspects, there were also a bit of mistakes here and there. பட் அதெல்லாம் பார்க்காம ஸ்டாரி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மியூசிக் அது காட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கொடுத்துருக்கேன். Mistakes as in what bro? What do you mean? ஓகே, இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக போவோம். Is it like those the dubbing portion, the sound effects? ஆமாம், டப்பிங்கில் அங்கங்கே கொஞ்சம் out of sync lah. It was out of sync. சில காட்சிகள் வந்து டப் பண்ணாமல் இருந்தாங்க. சப்டைட்டில்ஸ் இன்னும் போவோம். அது சென்சர்ஷிப்னால எடுத்திருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் சப்டைட்டில்ஸ் வந்து இன்னும் ஓடி திணிச்சு அண்ட் ஆடியோ இன்புட் அங்கே இல்லை. எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வெட்டி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேளை அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து எடுத்திருக்கலாம். அண்ட் சில காட்சிகளில் வந்து சவுண்ட் சிங்காக இல்லாமல் இருந்துச்சு. பட் ஐ திங்க் தி positives outweigh the negatives in this movie. Okay. Can bro. Okay, out of 10, how much will you rate this movie? 7.5 though. Okay, okay. Thank you so much. 9. 8.5. நன்றி தோழர். அவுட் ஆஃப் 10 10க்கு இந்த படத்துக்கு எவ்வளவு தருவீங்க? 10க்கு 9 கொடுக்கலாம் சார். கண்டிப்பாக 9 கொடுக்கலாம். தேங்க்யூ. ரிவ்யூடா யூடியூப் என்ன சார் நான் பார்க்குறேன் படம் ஒரு ஆட்டிடுச்சு போல இருக்கோங்களே.